என் இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களா? நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தேவனே, கடன் பிரச்சனையினால் கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் தகப்பனே. தகப்பனே, சிறு அமௌண்ட்டாக வாங்கின கடன் இன்னைக்கு பல லட்சம் தாண்டி போயிடுச்சு. என்னால் இதுக்கு மேலே இந்த கடனை கட்ட முடியல. நான் என்ன பண்ணுறது? நான் வாழறதை விட சாவுறது எவ்வளோ மேலுன்னு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் கர்த்தரே நீர் கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே, அந்த கடனை அடைக்க ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வழி வாசலை திறந்து கொடுங்க ராஜா. தகப்பனே, ஆண்டவரே, கர்த்தாவே, அசலுக்கு மேலே நான் வட்டி கட்டிட்டேன், ஆனால் என்னால் அசலை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் போய் வாங்குறது, இப்படி பல லட்சம் தாண்டி இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நிர்கதியாக நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. கதவு தட்டுற சத்தம் கேட்டாலே எந்த கடங்காரம் வந்திருக்கிறாங்களோ, நான் அவங்களுக்கு என்ன போய் பதில் சொல்ல போகிறேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையேன்னு உயிரை கையால் பிடிச்சி ஓடிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே இயேசுவே, நீர் பரத்திலிருந்து அவங்களுக்கு உதவி அனுப்பி அந்த கடன்லேருந்து எப்படியாவது மீண்டு வர தேவன் அவங்களுக்கு ஒரு வழி காட்டுங்கப்பா. அப்பா தேவன், நீங்கள் வழி காட்டுங்க ராஜா. அன்று எலிசாவோட காலத்தில் ஒரு ஏழை விதவைக்கு அந்த எண்ணெயை பெருக செய்து அதை விற்று கடன் அடைக்க தேவன் உதவி செய்தது போல எல்லா வாச கதவு மூடப்பட்டவங்களுக்கு இயேசுவே, இன்று நீர் பெரிய ஒரு வாசலை திறந்து அவங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்க. இருள் சூழ்ந்து நிற்கிதே, கடனால் இருள் சூழ்ந்து நிற்கிற குடும்பத்தில் கர்த்தர் நீர் வெளிச்சத்தை கொடுத்து அந்த இருளை நீக்கி அந்த கடனை அடைத்து தீர அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க ராஜா. அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க அப்பா. கடன் கொடுத்தவங்க பேசும்போது அந்த வார்த்தையை கேட்டு கூனி குறுகி நிற்கிற அந்த நிலைமை இருக்கு டாடி, அது ரொம்ப கடினமானது டாடி. இந்த மக்களை கண்ணோக்கி பாருங்க. இந்த கடன்லேருந்து இந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்க ரபி. ரபி, அந்த கடனை எப்படியாவது அடைத்து தீர ஆண்டவரே, நீர் அந்த மக்களுக்கு ஒரு விடுதலையை கொடு சுவாமி. இன்று ஆண்டவரே, கடனால் கலங்கி நின்று இனிமே நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்னு நிற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை இயேசு தொட்டு அவங்க வாழ்க்கையை நீர் மாற்றி அமைத்து அந்த கடன் முற்றிலுமாக நீங்கி அவங்க குடும்பத்தோட சமாதானத்தோடு நிம்மதியோடு வாழ தேவன் கிருபை செய்யணும்னு வேண்டிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமங்களே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவித உபகாரம் மறவாதீர். ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரியே, கலங்காதிருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.